அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு சாந்தி சமாதானம் நாம் அனைவருக்கும் இது உண்டாகட்டுமாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு மிகப்பெரிய கிருபை. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். புனிதமான அல்லாஹ் கண்ணியப்படுத்தி போற்றக்கூடிய துல்காதா மாதத்திலே முதலாவது நாள் அல்ஹம்துலில்லாஹ், ஞாயிற்றுக்கிழமை வேற ஒன்று ஆரம்பமாகிவிட்டது. நாம் எல்லாம் துவாவை ஓதி அந்த நாளை சிறப்பான முறையில் அடைந்து கொண்டோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வரக்கூடிய அந்த துல்காதா மாதத்துடைய எல்லா சிறப்புகளும் அல்லாஹ் கண்ணியப்படுத்திய 4 மாதத்தில் ஒரு மாதமாகிய இந்த துல்காதா மாதத்தை நாமும் கண்ணியப்படுத்தி அதிகமான நன்மைகளை அடைந்து நன்மைகளை செஞ்சு அதனுடைய கூலி அடையக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு மாதமாக அடையக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் உலக முஸ்லிம்களுக்கு தந்தால் முடிவானாக. குறிப்பாக வரக்கூடிய தேர்தலில் நம்ம மறக்காமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல ஒரு நீதியான ஒரு ஆட்சியாளர், அனைத்து மதத்தினர்களுக்கும் நல்ல அழகான ஒரு நீதி நேர்மை பார்க்கக்கூடிய நல்ல ஒரு ஆட்சியாளர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஆட்சியாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும். அது எல்லோரும் அந்த ஓட்டு போட நேரத்தில் யார் நமக்கு நல்ல விதமான முறையிலே நாட்டுக்கு அக்கறையாக மதசார்பற்ற முறையிலே இந்த இந்தியா நாடு என்று சொன்னால் அனைத்து மதத்தினர்களுக்கும் அவங்கவுங்க சுதந்திர பிரகாரம் வாழக்கூடிய வாழ்க்கை நமது முன்னோர்கள் ஏற்படுத்திய, அதுவும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா மனிதன் ஆரம்பமான ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் இறங்கின ஊராகிய நம்ம இந்த இந்தியா நாடு உலகத்துக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக ஒரு நாடாக திகழ்கிறது. அனைத்து உலகத்துக்கே ஒரு முன்மாதிரிய நாடு தான் இந்தியா நாடு. ஏராளமான மதத்தினர்கள், மொழிகள், வேற்றுமைகளுடைய ஒற்றுமையான ஒரு வாழ்க்கை, எல்லோரும் சாந்தி சமாதானம், அனைத்து மதத்தினர்களும் ஒன்றுபட்டு வாழக்கூடிய நல்ல ஒரு ஒற்றுமையான நாடு, உலகத்துக்கு முன்மாதிரியாக திறந்து கொள்ளக்கூடிய நாடு தான் இந்த நாடு. இது மாதிரி கியாமத் நாள் வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்து மதத்தினர்களும் வேற்றுமையான ஒரு நாட்டில் ஒற்றுமையான ஒரு வாழ்க்கை, அது மத சார்பற்ற ஒரு நல்ல ஒரு நீதியான நேர்மையான ஆட்சியாளர்கள் யார் வந்தால் யார் நடத்த முடியும் என்று நல்ல யூகமாக நினச்சி ஓட்டு போட்டு அந்த தேர்தலை அந்த நாளில் பயன்படுத்தி நமக்கு தலைவர் அல்லாஹ் சுப்ஹானஹு தர வேண்டும். நம்ம குறிப்பாக நம்ம எல்லாம் துவா செய்வோம். அப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஒரு வர்க்கத்தை பொருந்திய அந்த துல்காதா மாதம் நமக்கு அடையப்பட்டிருக்கிறது. அது மாதிரி ஹாஜி பெருமக்கள் இந்த ஆண்டு ஹஜ்ஜு கடமையானவர்கள்லாம் சென்று கொண்டிருக்கின்றார்கள். இந்தியா உலகத்தில் அங்காங்கே விமானம் பெறப்பட்டு விட்டது. அதனால் அவங்களுடைய பயணங்களை லேசாக்கி அவங்களுடைய ஹாஜி பெருமக்கள் அங்கே போய் சென்றாலும் நல்ல முறையிலே ஹஜ்ஜு கடமைகளை முடித்து தாய்நாடுகளுக்கு திரும்பி அன்று பிறந்த பாலகரை போன்று அவங்க திரும்பி வருவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அந்த ஹஜ்ஜுடைய கடமைகள் நமக்கும் உம்ராவுடைய செய்வதற்கும் நமக்கு எல்லாம் அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். ஆமீன். இன்று நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு எல்லாம் வேகம், ஸ்பீடாகிடுச்சு. உலகமே ஸ்பீடில் போயிட்டுருக்கு. நம்ம ஒரு வண்டி எடுத்தோம்னா ஒரு 200 ஸ்பீடில் ஒரு ட்ரெயினுக்கு போகிறோம், அந்த ட்ரெயின் வேகமாக போகணும். ஒரு ஃப்ளைட்டு போகிறோம், ஃப்ளைட்டு 3 மணி நேரம் போகிறோம், ஃப்ளைட்டு 1 மணி நேரம் போய் சேரணும். இப்படி வேகமாக போகக்கூடிய இந்த ஜெனரேஷன் விரும்புகிறது. அது மாதிரி நம்ம அதை பற்றி தான் நான் இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோன்னா, திடீர்னு மரணம் அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை வேகப்படுத்திட்டான், அந்த மரணத்தையும் வேகப்படுத்திட்டான். அதுதான் அந்த உலகத்தினுடைய வேகம். அப்போ திடீர்னு பார்க்குறோம், திடீர்னு போயிடுறாங்க, திடீர்னு பார்க்குறோம் நல்லா இருக்கிறாங்க, திடீர்னு அட்டாக் வந்துடுது, ஸ்ட்ரோக் வந்துடுது, அது மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிடுது, ஏதோ திடீர் மரணம் வருது. அப்போ அந்த திடீர்னு மரணத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய 3 விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அடுத்து நம்ம துவா வேகமாக கபூலாவுக்கு உண்டான 3 விஷயம் இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். அது மாதிரி திடீர்னு வசதி வாய்ப்பு பெருகி நம்முடைய வாழ்க்கை விஐபியாக வரணும். நல்ல பணக்காரங்களாக வசதி வாய்ந்து உள்ளவங்களாக நம்ம வாழ்வதற்கு 3 விதமான நன்மையான செயல்கள், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். முடிய கடைசியில் பாருங்கள், எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய இந்த கல்வி மஜ்லிஸை அல்லாஹ் உலகத்துக்கு எல்லா மக்களுக்கும் அது பிரயோஜனம் உள்ளதாக, அதை பயின்று உலகத்தை நன்மையான விஷயங்கள் பக்கம் அடையக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் நம்மளெல்லாம் ஆக்கி அருள்வான். ஆமீன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பாத்.
قال الله تعالى في القرآن المجيد والفرقان العظيم أعوذ بالله من الشيطان الرجيم فضل بسم الله الرحمن الرحيم الله لا إله إلا هو الحي القيوم صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم اللهم إنا نسألك العفو والعافية أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. வல்லவனை போற்றிவன் கோமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மாபெரும் கிருபை அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு வேகமாக திடீர் மரணத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு உண்டான 3 விஷயம். முதலாவது பார்க்குறோம், திடீர்னு மரணம் ஆகாமல் இருப்பதற்கு 3 நற்செய்திகள். அதில் 1வது துவா. நம்ம துவா கேட்டுக்கிட்டே இருக்கணும். திடீர் மரணத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பு தருவாயாக. அதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்த துவா. அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக அஃவ வல் ஆஃபியா ஃபித்தீன் வத்துன்யா வல் ஆகிரா இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். பலவிதமாக வந்திருக்குது. அதில் முக்கியமான அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக அஃவ வல் ஆஃபியா பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ரஹீம். இது மாதிரி நம்ம சுருக்கமாக முக்கியமாக அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக, அல்லாஹுவே என்னிடத்துல பாதுகாப்பு தேடுறேன், அஃவ பாவ மன்னிப்பு தேடுறேன், வல் ஆஃபியா ஆஃபியத்தை கேட்குறேன், உடல் ஆஃபியத்தை ஆரோக்கியத்தை கேட்குறேன், பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ரஹீம். முடிச்சிடலாம். இந்த துவா நீங்கள் அடிக்கடி கேட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா திடீர் மரணத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பு தருவான். 1வது துவா. 2வது, தாவூத் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருக்கின்ற பொழுது ஒரு மனிதர் வர்றார். மனிதர் வந்த நேரத்துலையும் அஸ்ராயில் ரூஹு பிடிக்கக்கூடிய அஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. வந்து சொன்னாங்க, இவர் திடீர்னு மரணம் ஆகிடுவாங்க, இங்கே அவரை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோடனே அந்த செய்தி முடிஞ்சது. அப்புறம் பல வருஷத்துக்கு அப்புறம் அவங்க மறுபடியும் அதே நபரை பார்க்குறாரு, தாவூத் நபி அலைஹிஸ்ஸலாம். அப்போ அஸ்ராயில் சொன்னது திடீர் மரணித்து விடுவார், அந்த பையன் மரணித்து விடுவார்னு சொன்னார். அப்போ திடீர் மறுபடியும் இந்த உயிர் வாழ்ந்து கொண்டிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த பயனாட அந்த மனிதத்தில் விசாரிக்கின்றார் தாவூத் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். என்னப்பா நீ அவனுடைய மௌத்து திடீர் மரணமாக இருந்தது, ஆரோக்கியம் கிடச்சிது, நீளம் நல்ல இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிற என்ன காரணம் கேட்கும் பொழுது அவர் சொல்லுவார், நான் குடும்பத்தினுடைய மாமா மச்சான் அத்தா அம்மாலாம் உறவு முறையை முறித்து வாழ்ந்துருந்தேன், சண்டை போட்டே இருப்பேன், யார்ட்டையும் பேச மாட்டேன், ஒதுங்கி இருப்பேன், கோவப்படுவேன். ஆனால் நான் எல்லாமே இப்போ எல்லாத்துட்டையும் பேசி முகப்பத்தா அத்தா அம்மா மாமா மச்சான் எல்லாத்தையும் ஒற்றுமையான முறையில் வாழ்ந்துட்டேன். யாரையும் நம்ம பிரிக்கவே இல்லை, கட் பண்ணவே இல்லை, பேசாமல் விட்டு விடவே இல்லை. எல்லாத்தையும் இணக்கமாக குடும்ப பந்தத்தை நல்ல முறையில் நான் ஆதரித்து எல்லாத்துட்டையும் நல்ல முறையில் பேசி சண்டை போடாமல் வாழ்ந்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அதனால தான் இவங்களுக்கு நீளமான ஆயுள் கிடைத்திருக்கிறது என்று தாவூத் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அந்த நிகழ்ச்சியில் சொல்லி தருவாங்க. ஆக அந்த திடீர்னு மரணத்திலிருந்து தப்பிப்பதற்கு என்ன செய்யணும், உறவு முறையில் பேணி வாழ்ந்தால் நமக்கு நீளமான ஆயுள் கிடைக்கும் என்று இந்த ஹதீஸிலிருந்து இந்த சம்பவத்திலிருந்து இமாம் பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அடுத்து 3வது திடீர் மௌத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக வேண்டி சதக்கத்து ரத்துல் பலா, நம்முடைய தான தர்மங்கள் அதிகப்படுத்திக் கொள்வது. சதக்கா தான தர்மம் நம்ம நம்முடைய திடீர் மரணத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். அதிகமான எல்லோருக்கும் உதவி செய்வது, தான தர்மம் செய்வது, ஹெல்ப் பண்ணுவது, அடுத்த மக்களுடைய தேவைகளை நம்ம பூர்த்தி செய்து கொடுப்பது, இந்த மாதிரி அதிகமாக ஏழை எளியோருக்கு உதவி செஞ்சுட்டே இருந்தால் நம்முடைய திடீர் மரணத்திலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல பாதுகாப்பு பெற்றுக்கொள்ளலாம். இதுதான் 3 விஷயம். திடீர் மரணத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு 3 நன்மை நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், முதலாவது துவா, அதிகமாக துவா செய்யணும். அடுத்தது நம்ம என்ன செய்யணும், உறவு முறைகளை பேணி வாழணும், திடீர் மரணம் இல்லாமல் பாதுகாத்து கொள்ளலாம். அது மாதிரி அதிகமாக தான தர்மம் செஞ்சால் நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு நீளமான ஆயுள் கொடுப்போம். திடீர் மரணத்திலிருந்து பாதுகாப்பு கிடைப்பதற்கு இந்த 3 விஷயம் கடைபிடிக்க வேண்டும். அடுத்தது நம்முடைய துவாவெல்லாம் வேகமாக கபூலாவதற்கு 3 நன்மையான விஷயங்கள் நம்ம செய்யணும். துவா சீக்கிரம் கபூலாவதற்கு, அதாவது துவா நமக்கு சீக்கிரம் அதை அல்லாஹ் கபூலாக்கணும்னு சொன்ன துவா கேட்டே இருப்போம். துவா அல்லாஹ் கண்டிப்பாக அத்துவா சிலாஹுல் மூமின் சொல்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
துவா வந்து மூமினுடைய ஆயுதம். அந்த துவா தான் ஆயுதம். அப்போ அந்த அவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது அந்த துவாவில். அப்போ துவா நம்ம கேட்டே இருக்கிறோமே, துவா கபூலாகுது இல்லையா அப்படின்னு சொன்னால் 3 விஷயத்தை கடைபிடிச்சா சீக்கிரம் துவா கபூலான்னு சொல்கின்றாரு. ஒன்றாவது, பெற்றோர்கள் நமக்காக செய்யக்கூடிய துவா. நம்ம ஒரு வியாபாரம் பண்ண போகிறோம், நமக்கு வந்து கஷ்டமாக இருக்குது, நமக்கு வந்து துவா கபூல் ஆகுது இல்லை. அப்போ பெற்றோர்களை பார்த்து நம்ம என்ன சொல்லணும், துவா செய்ய சொல்லணும். இந்த விஷயத்துக்கு எனக்கு வேண்டி வியாபாரத்துக்கு போகிறேன், என் துவா செய்யுங்க. இந்த விஷயத்தை நம்ம ஆரம்பிக்க போகிறோம், துவா செய்யுங்க. இந்த சிக்கலாக இருக்குது, இந்த விஷயத்துக்காக வேண்டி போய் எல்லா இடத்துல நீங்கள் தொடர்ந்து துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட துவா கேட்க சொல்கிறது. இதுவும் நமக்கு துவா சீக்கிரம் அந்த இடத்தெல்லாம் கபூலாக்கி விட்டுருவான்னு சொல்கின்றார்கள். அது மாதிரி தஹஜ்ஜுத் தொழுகையில் எழுந்து நம்ம வந்து துவா செய்வது. அல்லாஹ் கீழ்வானம் பக்கம் வந்திருக்கிறான், எல்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம அல்லாஹ் இடத்துல தஹஜ்ஜுத் தொழுது கையை ஏந்தி அல்லாஹ் துவா செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் துவா கபூலாக்கப்படுவார் என்று நம்ம பார்க்குறோம். அடுத்து நம்ம நிறைய மக்களுக்கு உதவிகளை செஞ்சு அல்லா இடத்துல உதவி, ஏதோ ஒரு நன்மையை செஞ்சு அல்லா இடத்துல துவா கேட்பது. இப்போ குர்ஆனை ஓதி முடிச்சுட்டு துவா செய்கிறது, ஒருத்தர் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு நம்ம துவா செய்வது, இல்லை வேறு ஏதாவது சின்ன ஒரு உதவி, ஒரு குர்ஆனை வாங்கி கொடுத்துட்டு, இல்லைன்னா ஒரு தர்மம் செஞ்சுட்டு, இல்லைன்னா ஒரு ஏழை எளியோருக்கு நம்ம அவங்க தேவைகளை முடித்து விட்டு நம்ம துவா செய்வது, சக்காத்து கொடுத்து துவா செய்வது, தர்மம் கொடுத்து துவா செய்வது, உடனே துவா கபூலாம் என்று சொல்கின்றார். இப்படி துவா கபூலாவதற்கு 3 நன்மையான விஷயங்கள். ஒன்றாவது என்ன செஞ்சோம், பெற்றோர்களை வைத்து நம்ம துவா செய்வது. 2வது தஹஜ்ஜுத் தொழுது விட்டு துவா செய்வது. 3வது ஒரு நன்மையான செயலை செய்துவிட்டு அந்த இடத்துல துவா செய்வது. இப்படி 3 செயல் மூலமாக நம்மளோட துவா சீக்கிரம் கபூலாகப்படுகிறது என்று முன்னோர்கள் எழுதி வைத்திருக்கின்றார்கள். அடுத்து நம்ம சீக்கிரமாக வசதி வாய்ப்பு வருவதற்கு 3 விஷயம், 3 நன்மையான விஷயம் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். இப்போ அந்த 3 விஷயம் நம்ம அடுத்து சொல்ல போகிற விஷயத்தை நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தோம்னு சொன்னால் சீக்கிரமாக நம்மளுடைய பொருளாதாரம், நம்முடைய நம்ம நல்ல வசதி வாய்ப்பான நமக்கு வசதி வாய்ப்பு, வறுமை இல்லாத ஒரு வாழ்க்கை, நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கை, பொருளாதாரம் நல்ல பரக்கத்தான ஒரு வாழ்க்கை கிடைத்து வரும். அது 1வது லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம். நம்ம சொல்லிகிட்டே இருக்கணும், டெய்லி ஒரு 100 தடவை இந்த கைமாவை சொல்லிகிட்டே இருக்கணும். கன்சும் மின் குனூசும் மின் அல்லாஹ், அல்லாஹுடைய நிதியிலிருந்து ஒரு நிதி என்று சொல்லுகின்றார். ஹதீஸ் கர்த்தா இருக்குது. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் என்று நம்ம சொல்லிக்கிட்டே ஒரு நாளைக்கு ஒரு 100 தடவை நம்ம எப்போ கேப் கிடைக்கும், தொழுகை முடிஞ்ச உடனே, இல்லைன்னா இரவு நேரங்களில், இல்லை காலை நேரங்களில் குளிச்சுட்டு அப்படி நம்ம தனியாக இருந்து நம்ம தனிமையில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நேரங்களில் இந்த லா ஹவுல வலா குவத்த திக்ர அதிகமாக சொல்லிகிட்டே இருக்கணும். அப்போ சீக்கிரமாக நம்முடைய பொருளாதாரம் அது விரிவடையும், பரக்கத்தாகும், விஐபியாக மாறலாம், நம்ம செல்வந்தர்களாக நம்ம மாறலாம். இந்த 3 விஷயத்தை நம்ம அதிகப்படியான முறையில் செஞ்சால், 1வது லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் என்று நம்ம அதிகமான முறையில் சொல்லிகிட்டே வர வேண்டும். 2வது நம்ம தொழுகைக்கு பிறகு அலம் நஷ்ரஹ் லக சத்ரக், சின்ன சூறா தான், நஷ்ர் சூரா, அலம் நஷ்ரஹ் லக சத்ரக் வ வதஅனா அன்க விஸ்ரக அல்லதி என்று சொல்லக்கூடிய அந்த சிறிய சூறாவை நம்ம ஒரு தடவையாவது ஓதிட்டே வருவது. கலாசான முறையில் சும்மா கடன் கழிக்காமல் நல்ல தக்வாவான முறையிலே, நல்ல பேணுதலான முறையிலே தொழுகை முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அலம் நஷ்ரஹ் லக சத்ரக் சூறாவை தொடர்ந்து ஓதிட்டே வந்தோம்னா நம்முடைய பொருளாதாரம் பர்க்கத்து பெறும், நிறைவடையலாம், செல்வந்தர்களாக ஆகலாம். இந்த 3 விஷயம். 3வது அதிகமாக இஸ்திக்ஃபார், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அலீம், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அலீம் தேடிட்டே இருப்பது, சொல்லிகிட்டே இருப்பது. நேரம் கிடைக்கும் போது தினசரியாக ஒரு 100 தடவை, குறைஞ்சது 100 தடவை, அதிகமான சொல்லலாம். அப்போ இந்த 3 விஷயங்கள், முதலாவது லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் நம்ம ஒரு 100 தடவை சொல்லிகிட்டே இருக்கணும். 2வது அலம் நஷ்ரஹ் லக சத்ரக் வ வதஅனா அன்க விஸ்ரக அல்லதி இந்த அத்தியாயத்தை சூறாவை, சின்ன சூறாவை தொழுகைக்கு அப்புறமா நம்ம ஓதிட்டு இருக்க வேண்டும். 3வது இஸ்திக்ஃபார் அதிகமாக சொல்லிகிட்டே இருக்கணும். இப்படி நம்ம இந்த 3 விஷயம் எப்போதும் செஞ்சுட்டே வாழ்நாளை செஞ்சுட்டே இருந்தோம்னு சொன்னால் இமாம் பெருமக்கள் கிதாபுகளை எழுதி வைத்திருக்கின்றார்கள். அதிகமான செல்வம் நமக்கு அல்லாஹ் தஆலா தந்து விடுவான், செல்வந்தர்களாக ஆகலாம், விஐபியாக ஆகலாம், நமக்கு நம்முடைய பொருளாதாரம் நிறைவடைந்து வரலாம், யார்ட்டையும் போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை, அல்லாவே நமக்கு கொடுக்கக்கூடிய வியாபாரங்களை பரக்கத்தாக்கி தருவான். இப்போ இந்த 3 விஷயம் பார்த்துருக்கோம், 3 விஷயம் பார்த்துருக்கோம். முதலாவது நம்ம என்ன பார்த்தோம், திடீர்னு மௌத்தாகாமல் இருப்பதற்குண்டான 3 விஷயம். அதாவது 1வது துவா, 2வது உறவுமுறைகளை பேணி வாழ்வது, 3வது தான தர்மம் செய்வது. இப்படி செஞ்சால் திடீர் மரணத்திலிருந்தும் அல்லாஹ் நம்ம பாதுகாப்பு செய்வான்.
அப்புறம் துவா சீக்கிரம் கபூலாவதற்கு 3 விஷயம். ஒன்றாவது பெற்றோர்களை வைத்து நம்ம துவா செய்வது, ரெண்டாவது தஹஜ்ஜுத் நேரங்களில் துவா செய்வது, மூணாவது ஒரு நற்காரியங்களை செய்துவிட்டு அந்த இடத்துல துவா செய்வது. இந்த 3 செஞ்சோன்னு சொன்னால் துவா சீக்கிரம் கபூலாக்கப்படும். அடுத்து நம்ம விஐபி செல்வந்தர்கள் ஆவதற்கு 3 விஷயம். ஒன்றாவது லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அதையும் 100 தடவை அதிகப்படுத்தி நம்ம சொல்வது. ரெண்டாவது தொழுகைக்கு பிறகு அலம் நஷ்ரஹ் லக சதரக் சொல்லக்கூடிய சூறாவை அத்தியாயத்தை நம்ம மறந்துடாமல் ஓதுவது. மூணாவது இஸ்திக்ஃபார தௌபாக்களை அதிகப்படுத்தி கொண்டே இருந்தோம்னு சொன்னால் நமக்கு அல்லாஹ் அதிகமான செல்வத்தை தருவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதையெல்லாம் அறிந்து வாழ்க்கையை நம்ம எல்லாம் கடைபிடித்து நம்ம எல்லாம் வெற்றி பெறக்கூடிய நல்ல மக்களாக இம்மை மறுமை அல்லாஹ் நமக்கெல்லாம் எல்லா தேவைகளையும் அல்லாஹ் கபூலாக்கி தருவானாக. எல்லோரும் அதிகமான மக்கள் துவா செய்ய சொல்லியிருக்கின்றார்கள், கமெண்ட்ல சொல்கின்றார்கள், ஃபோன் பண்ணி சொல்கின்றார். அல்லாஹுவே எல்லோருடைய அனைத்து தேவைகளும் இந்த புனிதமான துல்காதா இந்த முதலாவது நாள் சிறப்புக்குரிய அல்லாஹ் கண்ணியப்படுத்தின இந்த துல்காதா மாதம் நாமும் கண்ணியப்படுத்துவோம், அதிகமாக நன்மைகளை செய்வோம். எனவே இந்த துல்காதா மாதத்துடைய சிறப்பை கொண்டு துவா செய்ய சொன்ன அவங்களுடைய சிரமங்களை நம்மள்கிட்ட சொன்ன கவலையான முறையில் சொன்ன அனைத்து நம்முடைய தோழர்கள், அனைத்து நம்முடைய துவா செய்ய சொன்ன நண்பர்கள், சகோதரர்கள் எல்லோருக்கும் அல்லாஹ்வுடைய எல்லா தேவைகளும் கபூலாக்கி நிரப்பமாக்கி தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.